போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்லை காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பையில் பஸ்ஸுன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து வெண்ணல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க.